வணக்கம் நந்தினி. கைவினை கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி தமிழக முதலமைச்சர் கௌரவித்திருக்கிறார். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறை சார்பான திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாடு கைத்திறன் தொழில்கள் வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் கைவினை தொழிலுக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட 65 வயதிற்கு மேற்பட்ட 8 சிறந்த கைவினைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகளையும், கைத்திறன் தொழிலின் பங்களிப்பு, அபிவிருத்தி மற்றும் படைப்பு ஆகியவற்றில் சிறந்த 10 கைவினைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதுகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் வழங்கி வருகிறார். இதன் தொடர்ச்சியாக உயர்கல்வித்துறை சார்பில் புதுக்கோட்டை, திருச்சி, நாமக்கல் மாவட்டங்களில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், கோயம்புத்தூர் அரசு மகளிர் பலவகை தொழில்நுட்ப கல்லூரி ஆகியவற்றில் 52 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கல்லூரிக்கான புதிய கட்டடங்கள், வகுப்பறை கட்டடங்கள் மற்றும் ஆய்வக கட்டடங்கள் ஆகியவற்றையும் தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்க இருக்கிறார். தற்போது கைவினை கலைஞர்களுக்கு முதலமைச்சர் விருதுகளை வழங்கி வரக்கூடிய காட்சிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர், துறை சார்ந்த செயலாளர்கள் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி நந்தினி.